கோவையில் 10 வயது சிறுமி கொலை தொடர்பாக அவரது தாய் கண்ணீர் மல்க பேட்டியளித்திருக்கிறார். மாலை 5 மணிக்கு கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு மகள் சென்றாள் என்று தெரிவித்திருக்கிறார். சிறுமியின் தாய் இது தொடர்பாக என்ன பேசியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். என்ன நடந்துச்சுமா? பாப்பா எங்க எப்போ போனாங்க? 2 மணிக்கு அவங்க கடைக்கு போயிட்டு வந்த 2 போனாங்க சார். ஒரு செகண்ட் தான் போயிட்டு என்ன பண்ணியிருக்காம முட்டாய் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பான்னுறதுக்கு வாங்கி கொடுத்தோன்னா வண்டியில் ஏறிஞ்சிருங்காட்டி அவள் ஏறி இருக்கிறா. பக்கத்தில் குடியிருந்து காலி பண்ணணும் தான், அதனால தெரிஞ்சவங்கன்னு கேட்டு ஏறி இருக்கிறா. அவன் நேரம் கொண்டு போயிட்டான். கொண்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணுவானு எங்களுக்கு தெரியல. மறைச்சனால தான் எங்களுக்கு அவங்களே எனக்கு தெரிஞ்சுது. கூட போய் அவங்களும் சுற்றுனாங்களே எங்கள் கூட தொலாவுனாங்க சார். அப்போ எனக்கு சந்தேகம் இருந்தது அவங்க மேலே. எத்தனை வருஷமா அங்க பக்கத்து கூட இருக்காங்க? அது எப்படி பழக்கமா? வீட்டுக்கு போய் 1 மாசம் தாங்க சார் ஆச்சு. அவங்க இருந்தாங்க 10 நாள் தான் அங்கே குடியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே போனோன்னா அவங்க 10 நாள்லேயே அவங்க காலி பண்ணிட்டாங்க சார். அவங்க எந்த ஊர் அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே தெரியுமா? பக்கத்து வீட்டில் தாங்க சார் இருந்தாங்க. பக்கத்து வீட்டில் இருந்து காலி பண்ணி பின்ன அடுத்த கட்டில் போயிட்டாங்க. அந்த கட்டில் தான் கடைக்கு போவா வருவா. அப்போ அவன் முட்டாய் வாங்கி கொடுத்துட்டு வண்டியில் ஏறி சொல்லியிருக்கிறா. வண்டியில் ஏறி இருக்கிறான். இந்த மாதிரியான பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். கடைக்கு போனால் ஒரு செகண்டு தானே வந்துருவாள்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஆளை காணுமே நல்லா தொலைவிதான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோங்க சார். நீங்கள் பாப்பா காணணும் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிருச்சா? நீங்கள் உடனே ஸ்டேஷனில் போயிட்டீங்களா? அரை மணி நேரத்தில் தெரிஞ்சதுங்க சார். அதுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் அவங்களாம் இதெல்லாம் நைட்டெல்லாம் வந்து தொலாவுனாங்க. நல்லா தொலைவி பார்த்தா அப்புறம் கிடைக்கல. அப்புறம் மறுச்சனால அவன் கூடவே தான் சுற்றிட்டு இருந்தான். அவன் தான் அவங்க இன்னொரு வண்டியில் போனான், அந்த வண்டியில் போனான்னு அவனே தான் மாற்றி மாற்றி எல்லாம் பேசினானுங்க. அப்புறம் பார்த்தா இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அந்த பொம்பளையும் சேர்த்து எல்லாம் பண்ணியிருக்குது. அவங்க பொண்டாட்டியுமே அவன் தம்பி, அந்த பொம்பளையோட தம்பி புருஷன் 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவங்க கூட ஏதாவது முன்வீர சண்டை மாதிரி ஏதாவது இருந்தது? இல்லைங்க சார். நான் அந்த வீட்டுக்கு போய் 10வது நாள் அவங்க காலி பண்ணிட்டாங்க சார். காலி பண்ணிக்கிட்டு அப்போ அந்த வீடு காலியாக தான் இருந்தது. அப்புறம் அடுத்த கட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க இங்கே வரமாட்டாங்க. இவ கடைக்கு போக வரையில அவன் அங்கே வச்சு முட்டாய் வாங்கி கொடுத்துட்டு இருந்துருக்கிறான். அது எங்களுக்கு தெரியல. அவள் அங்கேயே நின்று சாப்பிட்டு வந்துடுவா. அப்போது கரண்ட் கம்பி கிட்ட தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு என் பையன் தான் சொன்னான். அதை வச்சு தாங்க சார் அப்போ கேமராலாம் செக் பண்ணி பார்த்தா வண்டியில் ஏறி போயிருக்கிறா. 2 கால் போட்டு உட்காந்து போனேன். அப்போ எங்கே எப்போ போனாங்க? 2 மணிக்கு அவங்க கடைக்கு போயிட்டு வந்த 2 போனாங்க சார். ஒரு செகண்டு தான் போயிட்டு என்ன பண்ணியிருக்காம முட்டாய் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பான்னுறதுக்கு வாங்கி கொடுத்தோன்னா வண்டியில் ஏறிஞ்சிருங்காட்டி அவள் ஏறி இருக்கிறா. பக்கத்தில் குடியிருந்து காலி பண்ணணும் தான், அதனால தெரிஞ்சவங்கன்னு கேட்டு ஏறி இருக்கிறா. அவன் நேரம் கொண்டு போயிட்டான். கொண்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணுவானு எங்களுக்கு தெரியல. மறைச்சனால தான் எங்களுக்கு அவங்களே எனக்கு தெரிஞ்சுது. கூட போய் அவங்களும் சுற்றுனாங்களே எங்கள் கூட தொலாவுனாங்க சார். அப்போ எனக்கு சந்தேகம் இருந்தது அவங்க மேலே. எத்தனை வருஷமா அங்க பக்கத்து கூட இருக்காங்க? அது எப்படி பழக்கமா? வீட்டுக்கு போய் 1 மாசம் தாங்க சார் ஆச்சு. அவங்க இருந்தாங்க 10 நாள் தான் அங்கே குடியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே போனோன்னா அவங்க 10 நாள்லேயே அவங்க காலி பண்ணிட்டாங்க சார். அவங்க எந்த ஊர் அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே தெரியுமா? பக்கத்து வீட்டில் தாங்க சார் இருந்தாங்க. பக்கத்து வீட்டில் இருந்து காலி பண்ணி பின்ன அடுத்த கட்டில் போயிட்டாங்க. அந்த கட்டில் தான் கடைக்கு போவா வருவா. அப்போ அவன் முட்டாய் வாங்கி கொடுத்துட்டு வண்டியில் ஏறி சொல்லியிருக்கிறா. வண்டியில் ஏறி இருக்கிறா. இந்த மாதிரியான பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். கடைக்கு போனால் ஒரு செகண்டு தானே வந்துருவாள்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஆளை காணுமே நல்லா தொலைவிதான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோங்க சார். நீங்கள் பாப்பா காணணும் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிருச்சா? நீங்கள் உடனே ஸ்டேஷனில் போயிட்டீங்களா? அரை மணி நேரத்தில் தெரிஞ்சதுங்க சார். அதுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் அவங்களாம் இதெல்லாம் நைட்டெல்லாம் வந்து தொலாவுனாங்க. நல்லா தொலைவி பார்த்தா அப்புறம் கிடைக்கல. அப்புறம் மறுச்சனால அவன் கூடவே தான் சுற்றிட்டு இருந்தான். அவன் தான் அவங்க இன்னொரு வண்டியில் போனான், அந்த வண்டியில் போனான்னு அவனே தான் மாற்றி மாற்றி எல்லாம் பேசினானுங்க. அப்புறம் பார்த்தா இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அந்த பொம்பளையும் சேர்த்து எல்லாம் பண்ணியிருக்குது. அவங்க பொண்டாட்டியுமே அவன் தம்பி, அந்த பொம்பளையோட தம்பி புருஷன் 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவங்க கூட ஏதாவது முன்வீர சண்டை மாதிரி ஏதாவது இருந்தது? இல்லைங்க சார். நான் அந்த வீட்டுக்கு போய் 10வது நாள் அவங்க காலி பண்ணிட்டாங்க சார். காலி பண்ணிக்கிட்டு அப்போ அந்த வீடு காலியாக தான் இருந்தது. அப்புறம் அடுத்த கட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க இங்கே வரமாட்டாங்க. இவ கடைக்கு போக வரையில அவன் அங்கே வச்சு முட்டாய் வாங்கி கொடுத்துட்டு இருந்துருக்கிறான். அது எங்களுக்கு தெரியல. அவள் அங்கேயே நின்று சாப்பிட்டு வந்துடுவா. அப்போது கரண்ட் கம்பி கிட்ட தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு என் பையன் தான் சொன்னான். அதை வச்சு தாங்க சார் அப்போ கேமராலாம் செக் பண்ணி பார்த்தா வண்டியில் ஏறி போயிருக்கிறா. 2 கால் போட்டு உட்காந்து போனேன். கோவை சிறுமி கொலை வழக்கில் வேதனையோடு அவரது தாய் அளித்த பேட்டியை பார்த்தோம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.